டிஎஸ் கிரேவலில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். குளோபல் ட்ரேடர்ஸ் லிமிடெட் கிட்ட வந்து ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 1 crore rupees 1 crore இருக்குது. டிவைடட் இன்ட்டு 1 lakh equity shares of 100 each. எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி வந்து அவங்க கிட்ட எவ்வளோ பெய்டப் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா 25 lakh rupees வந்துட்டு ஆல்ரெடி வச்சுருக்காங்க ஷேர் கேபிட்டல். இப்போ திருப்பியும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்தர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 25,000 equity shares at a premium of 20%. ஸோ ஸ்ப்ளிட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் 30, அலாட்மெண்ட் 60 இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் எவ்வளோ? 20% ஆஃப் 100 அப்படின்னா 20 rupees வந்து ப்ரீமியம். இந்த 20 வந்து அலாட்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் 40 தான் வந்து அலாட்மெண்ட்டு. ஸோ அவுட் ஆஃப் 60, 20 ப்ரீமியம், பேலன்ஸ் 40 வந்து அலாட்மெண்ட்டு. பேலன்ஸ் ஆன் கால்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளிகேஷனில் 30யா, அலாட்மெண்ட்டில் 40, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 30 வந்து காலில் இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வரணும். ஸோ த இஷ்யூ வாஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட். த கம்பெனி டிட் நாட் மேக் கால் டியூரிங் த இயர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. கம்பெனி வந்து காலே மேக் பண்ணலையாம். இப்போ உங்களுக்கு ஷேர் கேபிட்டல் காமிக்க சொல்லியிருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேலன்ஸ் ஷீட்டை ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங்கு, கம்பெனி நேம் என்ன கொடுத்துருக்கோ கொஷனில் அதை எழுதிக்கோங்க. குளோபல் ட்ரேடர்ஸ் லிமிடெட். கீழே வந்து பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட். இப்போ வந்து பர்டிகுலர்ஸு, நோட் நம்பர், அமௌண்ட். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் கீழே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அது கீழே ஷேர் கேபிட்டல். ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட் பண்ணுங்கன்னு சொன்னாலே, ஷேர் கேபிட்டல் ஷோ பண்ணுங்கன்னு சொன்னாலே இது எல்லாமே வரும். கீழே வந்து டோட்டல் எழுதிருங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ நோட் நம்பர் 1 எழுதிக்கோங்க. ஷேர் கேபிட்டல் நேராக நோட் நம்பர் 1. ஸோ இப்போ இந்த நோட் நம்பர் 1ன்றது நத்திங் பட் அதோட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் அதுக்கப்புறம் காமிக்கணும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் அதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி வந்து 42,50,000 வந்துச்சுன்ட்டு. நெக்ஸ்ட்டு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். இதுக்கு கீழே வந்து நோட் நம்பர் 1ன்னு எழுதிக்கோங்க. பிகாஸ் ஷேர் கேபிட்டலுக்கு தான் நீங்கள் அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுக்கு ஷேர் கேபிட்டல் கீழே ஏஐஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தரைஸ்ட், இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் 3மே வரும். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா, அது கொஷன்லேயே கொடுத்துருக்காங்கல்ல, கம்பெனிஸ் ஆத்தரைஸ்டு வித் எவ்வளோ கேபிட்டல் அப்படின்ட்டு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் 1 crore கொடுத்துருந்தாங்களா? அப்போ 1 crore par value எவ்வளோ? டோட்டல் வேல்யூ ஆஃப் 1 share is 100 rupees. ஸோ 1 crore divided by 100 அப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 1 lakh வருமா? ஸோ 1 lakh equity shares of 100 each, which is 1 crore எழுதிக்கோங்க ஆத்தரைஸ்டில். இஷ்யூடு கேபிட்டல், கம்பெனி கிட்ட வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் இருக்கா? எக்ஸிஸ்டிங் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? rupees 25 lakhs. இந்த சேம் வே 25 lakhs divided by 100 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 25,000 வரும். ஸோ 25,000 equity shares ஆல்ரெடி இருக்குது. புதுசாக வந்து 25,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து கம்பெனி இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் எவ்வளோ? 50,000. 50,000 equity shares of rupees 100 each, which is 50 lakhs. இஷ்யூட் எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் கீழே 2 ஹெட்டிங் வரும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னா சப்ஸ்கிரைப்டு அண்ட் ஃபுல்லி பெய்டப். செகண்ட் ஹெட்டிங் என்னன்னா சப்ஸ்கிரைப்ட் பட் நாட் ஃபுல்லி பெய்டப். ஸோ சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி பெய்டப்பில் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குல்ல 25,000 equity shares of 100 each. அது வந்து subscribed and fully paid up, which is 25 lakhs. Subscribed but not fully paid up கீழே நீங்கள் 25,000 எழுதிருக்கீங்கல்ல, அது வந்து புதுசாக இஷ்யூ பண்ணது. ஸோ ஏன் வந்து 25,000 வந்து புதுசாக இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் வந்து subscribed but not fully paid upல வருது அப்படின்னா, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? கம்பெனி டிட் நாட் மேக் த கால். கம்பெனி காலை மேக் பண்ணலை. கடைசியாக இருக்க அந்த அமௌண்ட் 30 rupees வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்கவே இல்லை. ஸோ மேக்கே பண்ணாததுனால அது ஃபுல்லி பெய்டப்பில் வராதுல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டப் கீழே வந்து 25,000 equity shares of 100 each. 100 தான் வேல்யூ, பட் கம்பெனி கால் பண்ணியிருக்கிறது வந்து 70 rupees வரைக்கும் தான், which is 30 on application plus 40 on allotment excluding premium. ப்ரீமியம் 20 மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் 40 அலாட்மெண்ட்டில். ஸோ 40 + 30 அப்ளிகேஷன், 70 கால்ட் அப். ஸோ 25,000 மல்டிப்ளைட் வித் 70 நீங்கள் பண்ணிங்கன்னா 17,50,000 வந்துடும். எக்ஸிஸ்டிங் 25,000ஓட வேல்யூ எவ்வளோ? 25 lakhs. ஸோ 25 lakhs ப்ளஸ் 17,50,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42,50,000 வரும். ஸோ இந்த ஃபைனல் அமௌண்ட் 42,50,000 தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். மேலே ஆத்தரைஸ்டு, இஷ்யூட் எல்லாமே ஆட் பண்ணி காமிக்கக்கூடாது. சப்ஸ்கிரைப்டு எவ்வளோ இருக்கோ அது மட்டும்தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும்.